பிரியாணி பிஸ்னஸ்ன்றது ஈஸி கிடையாதுங்க. எப்போ வரைக்கும் நம்ம கடை வைக்கலையோ அப்போ வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. கடை வச்சதுக்கு அப்புறம் கஷ்டம். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து 26 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கேட்டரிங் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கேட்டரிங் தொழில்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கல்யாணத்துக்கு ஆர்டர் குடுப்பீங்க. ஒரு 4 லட்சமோ, 5 லட்சமோ பேசி குடுப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன், முன்கூட்டியே உங்ககிட்ட இருந்து ஒரு 75% வாங்கிருவேன். பர்ச்சேஸ் பண்ணுவேன். அந்த கல்யாணத்தை சிறப்பா செஞ்சு குடுத்துருவோம். அதுல பிரியாணி மிச்சமானாலும் அது வந்து உங்களுடைய பொறுப்பு. மீதி காசு என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வந்துருவோம். நம்மளுடைய வந்து சேஃபர் சைட்ல இருப்போம். இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட், குவாலிட்டி, குவான்டிட்டி டெய்லி வேலைக்கு வரணும். ஆர்டர்ன்றது வந்து மாஸ்டர் வந்து மாசத்துக்கு ஒரு 10 ஆர்டர் தான் வரும். வருவாரு, போவாரு. ஆனால் ரெஸ்டாரண்ட்ன்றது டெய்லி வரணும். அவங்க லீவ் போட்டா டேஸ்ட் போச்சு. ஓ! அவங்க வந்து என்ன குவாலிட்டி குடுக்குறாங்களோ அதுதான். இப்ப நான் வந்து உலகம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நெறைய மாஸ்டருங்கள வச்சு, என்னுடைய வியாபாரத்துல நான் ஸ்ட்ரகிள் பண்றதே மாஸ்டருங்கள வச்சு மட்டும் தான். வேலை செய்றவங்கள வச்சு மட்டும் தான் தவிர்த்து, நான் வந்து வாங்கி குடுக்குற பொருள்ல எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. விலை குறைச்சு வாங்கி குடுக்குறதோ அதெல்லாம் இல்ல. எல்லாமே ஃப்ரெஷ் தான் வாங்கி தரேன். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு தொழிலுங்க. மிச்சமாகக்கூடாது, ஓ! குவாலிட்டிய பார்க்கணும், குவான்டிட்டிய பார்க்கணும், எல்லாமே அதுல வந்துருங்க.